இது ஒரு டீம் ஒர்க். அது நல்ல சப்போர்ட்டிவில் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து சக்ஸஸ்ன்றது மோர் தென் 95%. அது குழந்தைக்கு பண்ணாலும் சரி, பெரியவங்களுக்கு பண்ணாலும் சரி. 95%ன்றது நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, 5 வருஷம் தானா உயிரோடு இருப்பாங்க, 10 வருஷம் தானா? அப்படி கிடையாது. ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாச்சுன்னா அவங்க லைஃப் லாங் சக்ஸஸ் தான் இந்த 95% அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த ஒரு எண்டு நம்ம அட்வான்ஸ்டு ஒரு குவாட்னரி கேர் இருந்தாலும் ப்ரிவென்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்தியாவில் பார்த்தோம்னா ஃபேட்டி லிவர், ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஆல்காலுக்கு ஈக்குவலாக ஃபேட்டி லிவர்னாலையும் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ரேஞ்சுக்கு ஒரு பேஷண்ட்டை கொண்டு போகுது. ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணுறது நம்மளுடைய கடமை. இதை பற்றின அவேர்னஸ் வந்து பப்ளிக் லெவலில் கிரியேட் பண்ண வேண்டியது நம்மளுடைய டியூட்டி. இது வந்து நம்மளா அந்த டெஸ்ட்டு, அந்தக்குரிய டெஸ்ட்டெல்லாம் இப்போ எல்லா இடத்துலையும் அவைலபிள். ஒரு சிம்பிளான டெஸ்ட்டு ஃபைப்ரோ ஸ்கேன், இந்த மாதிரி டெஸ்ட்டு வந்து பண்ணுறது மூலமாக முன்னாடியே நம்மளுக்கு லிவர் ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த அளவு இந்த சிரோசிஸ் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அளவு போகாமல் நம்ம இதெல்லாம் கம்ப்ளீட் லிவரில் ஒரு தன்மை வந்து அது ரிவர்ஸ் ஆகும். நம்ம அதுக்குரிய காரணத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சு அதை தவிர்த்துட்டோம்னா கம்ப்ளீட் ரிவர்சபிள். ஸோ ஒன் எண்டு ஹை எண்டு டெக்னாலஜி லெவல் குவார்டினரி கேர் சர்வீஸ் கொடுக்கறது, அதர் எண்டு சொசைட்டிக்கு எந்த அளவுக்கு ப்ரிவென்டிவ் கேருக்குரிய ஒரு நாலெட்ஜை கொண்டு போய் இந்த வியாதியை நம்ம சொசைட்டியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறது. இது மெயினாக இந்ததுக்கு இவ்வளோ பிஸி ஷெடியூலில் திரு ஆர்ஜே பாலாஜி சார் வந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபைப்ரோ ஸ்கேன் வந்து ஹாஸ்பிட்டல் டு ஹாஸ்பிட்டல் மாறும். நார்மலாக வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் 5000 ருபீஸ்க்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதிரி கேம்ப் நடத்துகிறப்ப அது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ இப்போ நாங்களே ரூரல் ஏரியாவில் நிறைய கேம்ப் பண்ணுறோம். கார்பரேட்டில் யங்ஸ்டர்ஸு எல்லாமே நல்ல இது இப்போ கல்ச்சர்லாம் மாறும், ஒர்க்கிங் கல்ச்சர் அந்த ஸ்டைல் மாறனால ஸோ கார்பரேட்டில் அங்கேயும் போய் நாங்கள் கேம்ப் நடத்துகிறப்ப இது ஃப்ரீ. இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கொஞ்சமாக குடிச்சா கூட லிவர் பாதிக்குமா? ஸோ இல்லை, இது ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்கள இப்போ 100 பேர் ட்ரிங்க்ஸ் எடுத்தாங்கன்னா 20 பேர்த்துக்கு, இது வந்து நான் சொல்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், 20 பேர்த்துக்கு லிவர் சிரோசிஸ் அதாவது பெர்மனன்ட் டேமேஜ் வரும். 80% ஆஃப் த பீப்புளுக்கு அது வந்து லிவரு அந்த சிரோசிஸ் ஸ்டேஜுக்கு போகாது, வெறும் ஃபேட்டி லிவர்னு இருந்துக்கும். அதனால தான் பொதுவாக எல்லோரும் பார்க்குறது, நாம் எல்லோரும் குடிக்கிறோம் ஆனால் நம்மளுக்கு லிவர் ப்ராப்ளம் வரலன்னு. ஆனால் அந்த 20%ல் நம்ம ஒரு ஆளாக இருந்துட்டோம்னா நம்மளுக்கு கட்டாயம் அது வந்துடும். அந்த மாதிரி வந்த பிறகு அது ரிவர்ஸ் ஆகாது. லிவர் வந்து முதல்ல சொன்ன ரீஜெனரேட் ஆகிற ஒரு நல்ல ஆர்கன். பட் இது ஏன் அவங்களுக்கு மட்டும் சிரோசிஸ் ஆகுது அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபேக்டர்ஸ் வந்து ஃப்ரீக்வன்சி நிறைய டைம், அதேமாதிரி குவான்டிட்டி அதிகமாக எடுக்கிறது, சிலவங்க அடிக்ட் ஆகிடுறது, இது மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபேக்டரை சொல்லலாம். ஆனால் ரிசர்ச் பேஸ்டாக லிட்ரேச்சர் போனோம்னா இதில் ஜெனட்டிக்ஸும் ஒரு ப்ளே ரோலாக இருக்குது. ஜீன்ஸ், நம்ம எப்படி இந்தியன்ஸ் எல்லாம் மோர் ப்ரோன் டு கெட் டயபெட்டிஸோ இதே மாதிரி இந்த சில ஜீன்ஸு வந்து நம்மளுக்கு இன்பார்ன் இருக்கிறப்ப அவங்க ட்ரிங்க்ஸ் குடித்தா டெஃபினட்டாக அது யங் ஏஜாக இருந்தாலும் சிரோசிஸ்ன்னு வந்துடுறாங்க. இல்லை, ஆல்கஹாலுடைய பர்சன்டேஜ் பியரில் பார்க்குறப்ப 4%, இதே இது பிராண்டி அப்படின்னு பார்க்குறப்ப அது வந்து 16% ஆகுது. ரம்முன்னு போகிறப்ப இது ஆல்மோஸ்ட் 30%. ஸோ ஆல்கஹாலுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து பியரில் கம்மியாக இருக்குது, மற்றதில் கூட இருக்குது. அதனால் கொஞ்சம் குடித்தாலும் அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்கும். இது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி நம்ம ட்ரிங்க்ஸு வந்து எப்படி சாப்பாடு வந்து உள்ளே போன பிறகு குடல்ல இருந்து லிவருக்கு போய் தான் மெட்டபலைஸ் ஆகுது. இந்த நம்ம ட்ரிங்க்ஸு குடித்தாலும் அதனுடைய கெமிக்கல்ஸ் ஸ்ட்ரக்சர் அதுவும் லிவரில் போய் தான் மெட்டபலைஸ் ஆகும். நம்மளுக்கு அந்த ஜீன் டிஃபெக்ட் இருந்ததுன்னா கட்டாயம் நம்மளுக்கு அது பியர் குடித்தாலும் சரி லிவர் ப்ராப்ளம் வரதான் போகுது. சரி, ஒரே நிமிஷம். போன ஜென்ரேஷனில் இப்போ இந்த கொஸ்டின் அவர் கேட்டதுனால நான் சொல்கிறேன். இப்போது நான் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது என்னை சுற்றி இது மாதிரி டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க, இல்லை யாராவது பெரிய மனுஷங்க இருக்காங்கன்னா நீங்கள் குடிப்பீங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க ரொம்ப அவமானமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஐயோ, என்ன நம்மளை பார்த்து இவ்வளோ பேருக்கு முன்னாடி இப்படி கேட்டாங்களே, சார் எப்போது அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டு சொல்லுவோம். இப்போ யார்கிட்டே பசங்கிட்ட போயிட்டு இல்லை பெரியவங்ககிட்ட போயிட்டு சார் நீங்கள் குடிப்பீங்களா, நான் இல்லை குடிக்க மாட்டேன், என்னது குடிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகும். இப்போ யாராவது குடிக்கல அப்படின்னா நம்மளுக்கு ஷாக் ஆகுது. குடிக்கிறது வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டோம். குழந்தைக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே கொண்டாடுறோம், மிடில் கிளாஸ்லேயும் கொண்டாடும் போது பார்த்தா அதுலேயும் ஒரு சரக்கு பார்ட்டி இருக்குது. ஸோ ஈஸியஸ்ட் திங் நான் ரொம்ப கருத்தாக சொல்கிறேன்னு இல்லை, பட்
நான் எப்போ என்னை பற்றி பெட்டராக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன்னா, நான் சிகரெட் குடிச்சிருந்தேன் ரொம்ப வருஷம், 22 வருஷம். நான் விட்டதுக்கு அப்புறம் எனக்கு என் உடம்பு என் கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி இருந்தது. அதே தான் இந்த குடி பழக்கம்லாம் இல்லாமல் உடம்பு க்ளீனாக இருக்கும்போது மைண்டு க்ளீனாக இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், வயசானவங்கள, என்னோட கசின் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு வந்து இந்த லிவர் சோரியோசிஸ் வந்து இங்கே கழுத்துலேருந்தே வயிறு ஸ்டார்ட் ஆகிடும். ரொம்ப வீங்கி இவ்வளோ பெருசுக்கு ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில், என்னோட வயசு தான், ஆனால் அவர் பார்க்கும்போதே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ ஐ திங்க் வி ஷுட் கீப் அவே ஃப்ரம் பேட் ஹேபிட்ஸ். கொஞ்சம் பீராக இருந்தாலும் சரி, கொஞ்சோண்டு நீங்கள் கேட்ட மாதிரி கொஞ்சோண்டு சரக்காக இருந்தாலும் சரி, இல்லாமல் இருந்தால் பெட்டரு. அப்படி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம அங்கே ஸ்டேஜில் பேசும்போது சொன்னது தான், ஒரு 35 வயசு மேலே ஆனால் ஒரு வாட்டி பீரியடிக்கலாக வருஷத்துக்கு ஒரு வாட்டி உடம்பு பார்த்துக்கோங்க, டெஸ்ட் பண்ணுங்கள். ஏர்லியாக கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இன்றைக்கி மருத்துவ வசதிகள் நிறையா இருக்குது. ஸோ கண்டிப்பாக க்யூர் பண்ண முடியும். நான் இன்றைக்கி போய் இவங்க ஆப்ரேஷன் தியேட்டரில் ஒரு 5 மாத குழந்தைக்கு 5 கிலோ கம்மியாக இருக்கிற குழந்தைக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மருத்துவம் இன்றைக்கி நிறையா வளர்ந்துருச்சு. ஸோ எல்லாரையும் காப்பாற்ற முடியும், லைஃப்பை வந்து திருப்பி ரீரைட் பண்ண முடியும். பட் நம்ம உடம்பு பார்த்துக்கிறது தான் அது எல்லாத்துக்கும் பேஸ். உடம்பு பார்த்துக்கோங்க. அண்ட் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ்? சரி, அதான் இப்போ ஆஸ்பத்திரி பற்றி பயங்கரமாக பேசினோம். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஃபைப்ரோ ஸ்கேன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் ஊரில் நடக்கும்போது போயிட்டு அதை பயன்படுத்திக்கோங்க. இலவச கேம்ப் நடக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னவா இருந்ததுன்னா, ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், இப்போ நான் வெளியிலேருந்து போய் இந்த ஃபோர்டிஸ் இந்த பொரிம்பாக்கமில் இருக்கும் இந்த ஆஸ்பத்திரியை பார்க்குறேன்னா, அப்பா இங்கெல்லாம் எவ்வளோ காசு அப்படின்னு நினைக்க தோணும். பட் இந்த ஆஸ்பத்திரியில் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் 200 இலவச லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணப்பட்டிருக்கு. காரணம் என்னென்னா, கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குது, அந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஸோ நிறையா இந்த மாதிரி கவர்மெண்ட் வசதிகள் இருக்குது. ஸோ அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க, உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராஜெக்டாக நான் நினைக்கிறது வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது மீடியாவுக்கும் சரி, என்ன மாதிரி மனிதர்களுக்கும் சரி ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இவ்வளோ 200 பேர் வந்து ஒரு ஃபோர்டிஸ் ஹாஸ்பிட்டலில் லட்சக்கணக்காக செலவாகிற சிகிச்சை இலவசமாக பண்ணியிருக்காங்கன்றது எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக இருந்தது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா போய் எடுத்துகிட்டு போய் சேர்க்கலாம். படத்தை பற்றி இன்னொரு ஸ்டேஜில் வேறு ஒரு இடத்துல பேசிக்கலாம் சார். ஆடவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து வாட்ஸ் ஒரு மெசேஜ் லிவர் எப்படி கேர் பண்ணுறாங்க? இப்போதைக்கு லிவர் கேர்ன்றது சிம்பிளாக 2 லைனில் முடிக்கணும்னா, கார்போஹைட்ரேட்டு அதிகமாக உள்ள ஃபுட்டை தவிர்த்துக்கோங்க. ரெகுலராக வாக்கிங் ஒரு நாளைக்கு 30 நிமிஷமாவது பண்ணுங்கள். இந்த 2 இதை நம்ம நல்லா பண்ணிட்டாலே ஓரளவுக்கு லிவரை நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஓபிடியில் வந்து என்னன்னா, நான் முதல் சொன்ன மாதிரி டெர்ஷியரி கேராக குவாட்டர்னரி கேராக இருந்ததை ஒரு ப்ரிவென்டிவ் கேருக்கும் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ ஒரு டிசீஸ் வர்றதுக்கு முன்னாடியே அதுக்குரியதை தவிர்த்து பண்ணுறதுக்குரிய டெஸ்ட்டு அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஹையண்டாக வைக்கிறோம். அதுக்குன்னு தனி ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி உள்ளுக்குள்ளே சப்டிவிஷன் மாதிரி வச்சு ப்ரிவென்டிவ் கேரை கொண்டு போகிறோம். அது இல்லாமல் பப்ளிக், அதாவது ரூரல் ஏரியாவில் இந்த மாதிரி ஆக்டிவிட்டியையும் இனிஷியேட் பண்ணுறோம். இதுதான் முக்கியமானது. English. Is there any new accusation in the past? So, Gleneagles now is part of the Fortis network in Chennai, and certainly we are always looking for expansion, and at the right time, if we find an appropriate opportunity, we will definitely look at expanding in Chennai as well. Anything on the pipeline in Tamil Nadu and Pondicherry? I will not be able to comment on specific initiatives, but certainly we are looking, and at the right time, if there is the right kind of opportunity, we will definitely expand. Okay, sir. Nandri. Thank you so much. Thank you.